அது ஒரு கோடைக்காலம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் அதிகம் என மாமூலான வாக்கியங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. ஒரு மழை பெய்தால் தேவலை என்று இருந்தது. வாழைக்கன்றுகளோ வெயிலுக்கு கருகத் தொடங்கியிருந்தன. மண் மீது இருந்த காய்ந்த பொருட்களை எல்லாம் அந்த கரையான்கள் அறுவடை செய்து தனது பாதாள உலகில் பயிர் செய்து கொண்டிருந்தன. மருதத்தை மனிதன் கரையான்களிடமிருந்துதான் கண்டறிந்தான் போல. ஒரு சாராருக்கு வேதனையான விஷயம் மற்றொரு சாராருக்கு சாதகமான சூழலாக அமைவதே இயற்கையின் விந்தை. அவள் ஒரு சேர எல்லோரையும் அழ வைப்பதும் இல்லை, சிரிக்க வைப்பதும் இல்லை. இந்த நேரத்தில் தான் கிழக்கு கடலுக்கு ஒரு கிறுக்கு பிடித்திருந்தது. அதன் விளைவு ஒரு குட்டி புயல். 3 நாட்களுக்கு அவ்வப்போது மிதமான மழை. புன்சை நிலங்கள் நனைந்தன. புற்களும் பச்சை கட்டியது. வெயிலில் வைக்கோலை தின்னும் மாடுகளுக்கு பசும்புல் மேய்ச்சல் ஒரு அமிர்தம் இல்லையா? இந்த ஈரமான சூழலில் ஒரு மரவட்டை, கருத்த உடல், அதில் சிவந்த நேர்த்தியான ஒரு கோடு என் 10 வயது பையன் காலை நோக்கி ஊர்ந்து வந்தது. அப்பா, அங்க பாரு மரவட்டை, தள்ளிவிடுப்பா என்றான். ஒரு தென்னை குச்சியை எடுத்து அதை தொட்டேன். அது சுருண்டது. ஏன்பா தொட்டா சுருளுது என்றான். அது செத்த மாதிரி நடிக்குதுடா. இப்படி சுருண்டுக்கிட்டா பறவைகளோ இல்லை நம்மளை மாதிரி வேற எதிரிகளோ செத்துருச்சுன்னு நினச்சிட்டு ஒன்றும் செய்யாமல் தள்ளி விட்டுருவோம்ல, அதுக்கு தான் இப்படி பண்ணுது. இது மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் ஏதாவது பண்ணும், உசுரை காப்பாற்றிக்கும் என்று நான் சொன்னேன். அவன் சற்றே யோசித்து, அப்போ இந்த மாதிரி மனுஷங்க என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு கேட்டான். மனுஷங்க ஆபத்து வர்றப்ப பொய் சொல்லி தப்பிச்சுப்பாங்க என்று பதில் சொன்னேன். இந்த மாதிரி பொய் சொல்றது ஒரு விலங்கு நிலை, நாம் அதை தவிர்க்கணும், அப்போதான் மனித நிலைக்கு வர முடியும் என்றேன். என்று அவன் யோசித்து விட்டு நகர்ந்து சென்றான். எனக்குள் ஒரு குழப்பம். சரியாதான் பதில் சொன்னாமா? உண்மை உயிரை குடிக்கும் போது அனைத்து உயிர்களும் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி பிழைப்பார்களே, நம் வழித்தோன்றல் மட்டும் என்ன ஆகும் என ஒரு கேள்வி. அதற்கான ஆறுதல் மொழியையும் மீண்டும் அவளே கூறினாள். அவள் ஒரு சேர எல்லோரையும் அழ வைப்பதும் இல்லை, சிரிக்க வைப்பதும் இல்லை.